புறநகர் மாவட்டம் தாராபுரம் ஓபிஎஸ் அணி நகர கழகம் சார்பில் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா புறநகர் மாவட்ட செயலாளர் TDK காமராஜ் தலைமையில் கொண்டாடப்பட்டது. மேலும் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி இனிப்புகள் வழங்கி 500 பேருக்கு வேஷ்டி சேலை வழங்கப்பட்டது. சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி கோடையிலும் முழு கொள்ளளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஏரியை தொடர்ந்து கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையை அடுத்த காட்டுப்பாக்கத்தில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட அதிமுக சார்பில் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட மாணவர் அணி துணை செயலாளர் ஆனந்த் மணவாளன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்டோருக்கு பிரியாணி மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை காரைக்காலில் அஇஅதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினர். புதிய பேருந்து நிலையம் அருகில் அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் MV ஓமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசனா உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். திருச்சி திருவெரும்பூர் பர்மா காலனி மக்கள் நலசங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அதில் காவிரி நகர், ஒட்டம்பாறை மற்றும் பர்மா காலனி, கூத்தையப்பார், பேரூர் பகுதிகளில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் 400 குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்களை காலி செய்ய சொல்லி ரயில்வே நிர்வாகம் அளித்த அறிவிப்பை தொடர்ந்து இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி தங்களது இடங்களை மீட்டு தாங்கள் இங்கேயே வசிப்பதற்கான வழிவகையினை செய்திட வேண்டும் என கூறி மனு அளித்ததாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். அதே பகுதியில் எங்களுக்கு பட்டா வழங்கி நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் எங்களுடைய மக்கள் நல சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே முள்ளிப்பள்ளம் கிராமத்தில் 30 லட்சம் மதிப்பில் புதிதாக ஆற்றுப்பாலம் அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் இந்த பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். மதுரையில் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் கொண்டாட்டமாக அதிமுக மருத்துவ அணி சார்பில் நலத்திட்டங்கள் வழங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மருத்துவ அணி டாக்டர் சரவணன், மதுரையில் 10 தொகுதிகளிலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்று சொல்லுகின்ற அமைச்சர் மூர்த்தி, கடந்த 3 முறை வெற்றி பெற்ற மதுரை மேற்கு தொகுதியில் தங்களது மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜை எதிர்த்து போட்டியிட தயாரா என கேள்வி எழுப்பி பேசினார். 3 முறை எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள் ஜெயிக்கிறாருன்னா அப்ப மக்கள் அவர் செஞ்ச திட்டங்களுக்காக தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. 3 முறை ஜெயிச்சிருக்காரு, 4வது முறை நிற்பார், நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார். நீங்க சொல்லக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர் நீங்க அவர் பேசினாருன்னு சொல்றீங்க, நீங்க அவர் மேற்கு தொகுதியில் போட்டியிடட்டும் இந்த அமைச்சரை எதிர்த்து. வேலூர் சங்கரன்பாளையம் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் 44வது வார்டு அலுவலக திறப்பு விழா வார்டு உறுப்பினர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ரத்த தானம் வழங்கும் முகாம் நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர். புதுக்கோட்டையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு பொன்னமராவதியில் அதிமுகவினர் நலத்திட்ட உதவிகள் வழங்கி இனிப்பு வழங்கி கொண்டாடினர். பொன்னமராவதி பேருந்து நிலையம் முன்பாக புதுக்கோட்டை அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் PK வைரமுத்து தலைமையில் அதிமுகவினர் கட்சி கொடியினை ஏற்றி இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். பெரம்பலூர் நகராட்சியுடன் கோனேரிப்பாளையம் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் 100 நாள் வேலை வழங்கிட வலியுறுத்தியும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டனர். நகராட்சியுடன் இணைப்பதால் வரி இரட்டிப்பாவதோடு வருவாய்க்கு வழியின்றி தவிக்கும் தங்களுக்கு வாழ்வாதாரத்தை காக்க மாற்று பணியோ அல்லது 100 நாள் வேலை திட்டம் தொடர அரசு அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். எங்க ஊரை நகராட்சியோட இணைக்க வேண்டாம், அப்படியே இணைச்சாலும் எங்களுக்கு 100 நாள் வேலை வேணும் அப்படின்னு கேட்டு நாங்கள் ஊர் பொதுமக்களே எல்லாம் ஒன்று கூடி வந்திருக்கோம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் வைத்தியநாதன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க ஆசிரியர் சங்கம் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளது. பதவி உயர்வு நடவடிக்கை தொடர்பாக உதவி பேராசிரியர் வைத்தியநாதன் தொடர்ந்து உண்மைக்கு மாறான அவதூறுகளை
பொதுவெளியில் பரப்பி வருகிறார் என்றும் சங்கம் சார்பில் முதல்வர், தலைமை செயலர், உயர்கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை செயலர், பல்கலை துணைவேந்தருக்கு மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் முதல்வர் மருந்தகம் திறப்பு விழாவில் ஒன்றிய செயலாளர் மனோகர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதேபோன்று புவனகிரி கடைவீதி பகுதியில் உள்ள மற்றொரு முதல்வர் மருந்தகத்தையும் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே கட்டிடம் பந்தல் கிராமத்தில் கட்டியுள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தை திறக்க அனுமதிக்க கோரி கிராம மக்கள், பாதிரியார்கள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். மேலும் புதிய கிறிஸ்தவ தேவாலயம் திறப்பதற்கு அனுமதி கோரி உத்திரமேரூர் வட்டாட்சியர், காவல் ஆய்வாளர் ஆகியோரிடம் மனு அளித்தும் இதுநாள் வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். ஆனால் அது இப்போ பக்கத்தில் உள்ள சிலர் அந்த எங்கள் மேல இருக்கிற கார்பரன்ஷியல் என்ன தெரியல. ஆனால் அவங்க எங்களை ஆலயத்தை திறக்கக்கூடாது என்று அவங்க எங்களுக்கு நிறைய தடைகளை போடுறாங்க. அதனால நாங்கள் அதையெல்லாம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி எங்களுடைய நியாயத்தை நாங்கள் கேட்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம். தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளியில் அதிமுக சார்பில் நகர செயலாளர் கோவிந்தன் மற்றும் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் செந்தில் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் கலந்து கொண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதாவின் திருவுருவப்படம் மற்றும் எம்ஜிஆரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் கட்சி உறுப்பினர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. முன்னதாக கோவில்பட்டி கால்பந்து கழகத்தின் துணைத் தலைவர் சந்தோஷ் ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றிய நிலையில் 8 அணிகள் இக்கால்பந்தாட்ட போட்டியில் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி பேருந்து நிலையம் முன்பு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் 1000 நபர்களுக்கு வேஷ்டி, சேலைகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பஞ்சப்பள்ளி பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள புதிய அதிமுக கட்சி அலுவலகத்தை KP அன்பழகன் திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூரில் திமுக தெற்கு மாவட்டம் சார்பில் இந்தி மொழியை திணிக்க முயற்சிக்கும் மத்திய அரசுக்கு எதிராக கடை வீதிகளில் வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக பேரூராட்சித் தலைவர் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் பூண்டு விலை கிலோ 100 ரூபாயாக சரிந்த நிலையில் விற்பனை பன்மடங்கு அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். தொடர்ந்து 1 ஏக்கரில் 100 மூட்டை விளையும் இடத்தில் தற்போது 130 முதல் 150 மூட்டைகள் வரை விளைச்சல் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் பாபூர் சத்திரம் ரயில் நிலையத்தில் பெயர் பலகையில் எழுதப்பட்டுள்ள இந்தி எழுத்துக்களை திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதன் தலைமையில் திமுகவினர் கருப்பு மையால் அழித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்று கோஷங்கள் எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட விவசாய அணி துணை செயலாளர் சம்பத் தலைமையில் திமுகவினர் மக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாசறை ஒன்றிய செயலாளர் சத்யசீலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோவை மாவட்டத்தில் வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள பூண்டி ஆண்டவர் கோவிலுக்குள் காட்டு யானை புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டிய நிலையில் காட்டு யானை நடமாட்டம் காரணமாக வெள்ளையங்கிரி மலையேற இரவு நேரம் வரும் பக்தர்கள் கவனத்துடன் வருமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் பிளாஸ்டிக் குப்பைகளை தீ வைத்து எரிப்பதால் காற்று மாசு அடைந்து பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் நிலை இருப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.